ஹாய் சுட்டீஸ், இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நீதி கதை சொல்ல போகிறேன். ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊரில் ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் 4 பசுமாடு ஒன்றா வாழ்ந்து வந்துச்சான். அந்த 4 மாடு எப்பயும் ஒற்றுமையாக இருக்குமா. எதை இடப்பேனாலும் சேர்ந்து தான் போகுங்களாம். அதனால் மிச்ச அனிமல்ஸ் எல்லாம் அதுக்கிட்ட நெருங்கவே பயப்படுங்களாம். ஏதாவது வந்தால் கூட 4 மாடும் சேர்ந்து அதுங்களை முட்டி விரட்டி விட்டுருமா. அப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு சிங்கம் பார்த்துச்சான். அதுக்கு இந்த 4 மாடும் ஒற்றுமையாக இருக்கிறது தெரியாது. பார்த்த உடனே, ஆஹா, நல்ல மாடெல்லாம் குளு குளுன்னு இருக்கே, நம்ம இதை சாப்பிட்றலாமே வேட்டையாடி அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட போச்சான். உடனே 4 மாடு என்ன செஞ்சிச்சு, முட்டி விரட்டி விட்டுருச்சுலாம். 4 மாடும் சேர்ந்த உடனே அதை சிங்கத்தால் சமாளிக்க முடியல. அதனால் ஓடியே போயிருச்சான். உடனே, ஆஹா, இது ஒற்றுமையாக இருந்தால் நம்மளால் இதை வேட்டையாட முடியாது, இதை 4 பிரிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சான், அப்படி காத்தே இருந்துச்சான். இந்த 4 மாடும் ஆனால் எப்பயும் சேர்ந்தே தான் போய் எடுங்களாம். ஒரு நாள் என்னாச்சான், இந்த 4 மாடும் இடையில பசுமை புல்வெளி இருக்கிறது இங்கிட்ட அங்கிட்டுமா பிரிஞ்சு இருக்கவும் 4 மாடும் பிரிஞ்சிருச்சுக்கலாம். போய் இங்கிட்ட அங்கிட்டும் போய் பிரிஞ்சு போய் புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேல்ல, இந்த சிங்கம் என்ன செஞ்சிச்சான், மாடு தனித்தனியாக இருக்குன்ன உடனே போய் 4 மாடையும் தனித்தனியாக வேட்டையாடி கொன்னுருச்சான். 4 மாடும் செத்து போயிருச்சான். சுட்டீஸ், ஒற்றுமையாக இருக்கேல்ல, சிங்கத்தால் வேட்டையாட முடியல. அதே பிரிஞ்ச உடனே என்ன செஞ்சிருச்சு, சிங்கம் அந்த மாடுகளை வேட்டையாடி கொன்னுருச்சு. அதனால் ஒற்றுமையாக இருக்கிறது தான் நம்மளுக்கு பலம். அதனால் ஒற்றுமையாக தான் எப்பயும் இருக்கணும். ஒற்றுமையே பலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.